இன்னும் என்னால கம்ப்ளீஷன் பண்ண முடியல சாமி, எப்படி பண்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஆன்சர் பண்ணிடுறேன். புரியுது எனக்கு. புரியுது உள்ளே இருந்து எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச பெரிய ஒரு பலவீனமான நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்துச்சு சாமி. என்ன நடந்தது? ஹாஸ்டல் விட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் மருத்துவரி கொண்டு விட்டாங்க அப்பா. அப்பவும் சொல்லாம வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டேன். வரும்போது நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகே, நான் என்ன சொல்றேன், அந்த நிகழ்ச்சியை திரும்ப வாழும் பொழுது ஆழ்ந்த அந்த அந்த பயம், துக்கம், பரிதவிப்பு எல்லாமே நடக்கும் உங்களுக்குள்ள, இல்லையா? ஆமா ஆமா. உண்மையில பார்த்தா அந்த நிகழ்ச்சியில அந்த மாதிரி மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுமா? நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணது கம்ப்ளீட்டா சரியா? இல்ல சாமி, தவறுதான். அதொன்னு அப்ப ஒருவேளை தெரியாம அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டீங்க, இன்னமும் அந்த பரிதவிப்பு உங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கணுமா? இருக்கக்கூடாது சாமி. தேவையில்லை தானே? அதனால இந்த தெளிவா இத கம்ப்ளீட் பண்ணிடணும்ன்ற முடிவோட உட்கார்ந்து அதை ஆழ்ந்து வாழ்ந்து பாத்தீங்கன்னாலே போதுமே. அந்த அந்த பரிதவிப்பு, துக்கம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அது ஒன்ஸ் கரைஞ்சிச்சுன்னா திரும்ப அந்த நிகழ்ச்சியை நினைச்சா கூட அந்த பரிதவிப்பு உள்ள இருக்காது. உங்க சிந்தனையில அதே பரிதவிப்பு வராது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்போது வருது சாமி. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், கம்ப்ளீஷனை பண்ணும் பொழுது உட்கார்ந்து இப்ப அந்த மாதிரி நடந்தது, அந்த சூழ்நிலையில என்னுடைய அறிவுக்கு அந்த மாதிரி முடிவெடுத்தேன், இந்த எமோஷன்ஸ் வந்தது. அப்ப என்ன வந்து திரும்ப அந்த எமோஷன்ஸ் வரும், அந்த பயம், பரிதவிப்பு, துக்கம், ஏமாற்றப்பட்ட உணர்வு, இதெல்லாம் வருது இல்லையா? பெற்றோர்கள் மேல வெறுப்பு எல்லாமே வருது. இத கம்ப்ளீட்டா நடக்க அனுமதிங்க. அப்ப நீங்களே உங்களுக்குள்ள பாருங்க, இது எல்லாமே வந்தது. ஆனா அப்போ நடந்த ஏதோ ஒண்ணுக்காக, அப்ப நான் செய்த தவறான ஒரு புரியாத்தன்மையில எடுத்த அந்த உணர்ச்சி முடிவுக்காக இன்னமும் அதை நான் உள்ள கேரி பண்ணிட்டு இருக்கணுமா? அதுதான் இப்ப இந்த தெளிவோட அதை வாழ்ந்தீங்கன்னாலே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இல்ல புரியுதா என்ன சொல்றேன்? எத்தனை தடவை கம்ப்ளீஷன் பண்ணீங்க? நேத்து நைட்டு படுக்கும் போதோட போய் பண்ணீங்க. சரி, ஓகே, திரும்ப கம்ப்ளீஷன் பண்ணுங்க. அந்த கம்ப்ளீஷன் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா?